All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ். மாலத்தீவுடன் $400 மில்லியன் மற்றும் 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்திய கரன்சி பரிமாற்ற ஒப்பந்தம் கையெழுத்தானதாக பிரதமர் மோடி அறிவிப்பு. இந்தியாவின் ஒத்துழைப்புடன் மாலத்தீவில் கட்டப்பட்ட 700 சிறப்பு குடியிருப்புகள் பிரதமர் முன்னிலையில் ஒப்படைப்பு. மாலத்தீவு ஹனிமாது விமான நிலைய ஓடுபாதையை அந்நாட்டு அதிபர் முய்ஷுவுடன் சேர்ந்து காணொலி மூலம் தொடங்கி வைத்த பிரதமர் மோடி, திருவனந்தபுரத்தில் இருந்து செல்லும் விமானங்கள் இந்த விமான நிலையத்தை பயன்படுத்தும் என தகவல். மாலத்தீவின் சமூக பொருளாதார மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக அந்நாட்டு அதிபர் முகமது முய்சு பேச்சு. காலம் கருதி உதவி வரும் இந்தியாவுக்கும் பிரதமர் மோடிக்கும் நன்றி என முய்சு உருக்கம். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு ஐநாவின் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் விருது அறிவிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். திட்டத்தை இன்னும் சிறப்பாக செயல்படுத்தி மக்களுக்கு பயனளிப்பதை தொடர்ந்து உறுதி செய்வோம் என்றும் வலைப்பதிவு. சென்னையில் விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்து உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. அடுத்த முறை இதுபோன்ற பெரிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் போது கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றும் உறுதி. வான் சாகச நிகழ்ச்சிக்கு எவ்வளவு பேர் கூடுவார்கள் என கணித்து நடவடிக்கை எடுக்க அரசு தவறிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. முதலமைச்சரின் அழைப்பை ஏற்று நம்பி வந்தவர்களுக்கு துன்பம்தான் ஏற்பட்டதாகவும் விமர்சனம். இன்றைக்கு முதலமைச்சருடைய அறிவிப்பின் காரணமாகத்தான் லட்சக்கணக்கான பேர் அங்கே கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான எவ்வளவு பேர் அங்கே கூடுவார்கள் என்று தகவலை உளவுத்துறையின் மூலமாக தகவலை பெற்று அதற்கு தக்க ஏற்பாடுகளை செய்திருந்தால் இந்த உயிர் சேதம் ஏற்பட்டிருக்காது. விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு தமிழக அரசே பொறுப்பு என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சாக்கு போக்கு சொல்லி இவ்விவகாரத்திலிருந்து தமிழக அரசு தப்பிக்க முடியாது என்றும் பேட்டி. இதுல என்ன, யாருடைய கவனக்குறையால் உயிர் போயிட்டது? அரசனுடைய கவனக்குறையால் உயிர் போய்விட்டது. இந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுறது? இந்த முழு பொறுப்பு ஸ்டாலின் தான் ஏற்க வேணும். இந்த திமுக அரசாங்கம் தான் ஏற்க வேணும். ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கலாம் சரியல்ல. உயிரிழப்பு விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசியதற்கு எடப்பாடி பழனிசாமி பதில். அதிமுக ஆட்சியின் போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக அரசியல் செய்யவில்லையா என கேள்வி. அவர் எதத்தான் அரசியலாக்க வேண்டாங்கிறாரு? அப்பெல்லாம் என்னென்னலாம் பேசினாரு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இதையெல்லாம் தெரியுமில்ல ஒரு அரசாங்கத்திற்கு. ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் மக்களை பாதுகாக்க வேண்டும். அதான் அரசாங்கத்துடைய கடமை. சென்னையில் விமான சாகச நிகழ்ச்சியின் போது 5 பேர் உயிரிழப்புக்கு வெயில் தாக்கமே காரணம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். கூட்ட நெரிசலால் யாரும் உயிரிழக்கவில்லை என்றும் பேட்டி. வான் சாகச நிகழ்ச்சியின் போது உயிரிழந்த 5 பேரும் இறந்த நிலையிலேயே மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டதாக மா சுப்பிரமணியன் தகவல். வெயிலின் தாக்கத்தால் 102 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் 7 பேர் சிகிச்சையில் உள்ளதாகவும் பேட்டி. சென்னை மெரினாவில் வான் சாகச நிகழ்வை காண வந்த 5 பேர் உயிரிழந்ததற்கு திமுக எம்பி கனிமொழி இரங்கல். சமாளிக்க முடியாத கூட்டங்கள் இனி கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. தங்களால் செய்ய முடியாத காரியத்தை தமிழக அரசு செய்வது ஏன் என கனிமொழி கேள்வி இருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கருத்து. சமாளிக்க முடியாத கூட்டங்கள் இனி கூடுவதையும் தவிர்க்க வேண்டும் என்ற கனிமொழியின் எக்ஸ் தள பதிவு குறித்த கேள்விக்கு பதில். அக்கா சொல்லியிருக்கிறது உண்மையாலும் வரவேற்கத்தக்கது. என்னால் முடியாத விஷயத்தை நீங்கள் ஏன் செய்கிறீங்க? தமிழ்நாடு அரசாங்கம் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முடியல, அதை ஏன் செய்கிறீங்கன்றது அக்கா தெளிவாக கேள்வி கேட்டிருக்காங்க.
மெரினா கடற்கரையில் நடைபெற்ற வான்படை வீரதீர நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்திருப்பது அரசின் அலட்சியத்தால் விளைந்த படுகொலை என சீமான் கண்டனம். முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வை கூட சரிவர ஒருங்கிணைத்து நடத்த தமிழக அரசு தவறிவிட்டதாக அறிக்கை. சென்னையில் விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்த 5 பேர் உயிரிழந்தது வேதனை அளிப்பதாக தாவேக தலைவர் விஜய் இரங்கல். மக்கள் அதிகம் கூடும் நிகழ்வுகளின் போது அடிப்படை வசதி பாதுகாப்பை உறுதி செய்ய இனிவரும் காலங்களில் தமிழக அரசு கவனம் செலுத்த வலியுறுத்தல். சென்னை கத்தீட்ரல் சாலையில் 6 ஏக்கர் நிலத்தில் அமைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பூங்கா திறப்பு. பூங்காவை திறந்து வைத்து பொழுதுபோக்கு அம்சங்களை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ரவுடிகளுக்கு அவர்கள் மொழியில் பாடம் கற்பிக்கப்படும் என்று காவல் ஆணையர் பேசிய விவகாரம். சென்னை காவல் ஆணையர் அருண் வரும் 14ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலிலிருந்து ஆண்டாள் சூடிய மாலை திருப்பதி ஏழுமலையான் கோவில் சென்றடைந்தது. நாளை இரவு நடைபெறவுள்ள கருட சேவையின் போது அலங்கரிக்க ஏற்பாடு. இந்த ஆண்டின் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவைச் சேர்ந்த விக்டர் ஆம்பிரோஸ் மற்றும் கேரி ஆகியோருக்கு பகிர்ந்தளிப்பு. மைக்ரோ RNA மற்றும் அதன் மரபணு ஒழுங்குமுறை குறித்த கண்டுபிடிப்பிற்காக விருது அறிவிப்பு. விமானப்படை வான் சாகசத்தையொட்டி சென்னை மெட்ரோ ரயிலில் நேற்று 4 லட்சம் பேர் பயணம் செய்ததாக அறிவிப்பு. வழக்கமாக ஞாயிறன்று 1,70,000 பேர் மட்டுமே பயணிக்கும் நிலையில் புதிய சாதனை அளவு எட்டப்பட்டது. ஓராண்டுக்கு முன்பு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தாக்குதலில் உயிரிழந்த 1200 பேரை நினைவு கூர்ந்த இஸ்ரேல் நாடாளுமன்ற வளாகத்தில் அந்நாட்டு தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிட்டு மௌனம் அனுசரிப்பு. ஹமாஸ் தாக்குதலில் 1200 பேர் உயிரிழந்து ஓராண்டு நிறைவையொட்டி இஸ்ரேலில் நினைவு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. பிரதமர் நேதன்யாகு வீட்டின் முன் இஸ்ரேல் கொடிகளுடன் மக்கள் திரண்ட நிலையில் சைரன் ஒலித்து மௌன அஞ்சலி. இஸ்ரேலின் ஹைஃபாவில் ஹெஸ்பொல்லா அமைப்பு நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 10 பேர் காயமடைந்ததாக தகவல். ஹைஃபாவின் தெற்கே உள்ள ராணுவ தளத்தை குறிவைத்து ஃபாதி 1 ஏவுகணைகள் தாக்கிய காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவு. பாகிஸ்தானின் கராச்சி விமான நிலையம் அருகே நடந்த குண்டுவெடிப்பிற்கு காரணமானவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க சீனா வலியுறுத்தல். குண்டுவெடிப்பில் சீனாவை சேர்ந்த 2 பேர் பலியான நிலையில் பாகிஸ்தானில் உள்ள தங்கள் நாட்டு மக்கள் நிறுவனங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு கோரிக்கை. All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ்.